ஹாய், நான் சதீஷ், உடற்கல்வி ஆசிரியர். நாங்கள் எவ்வளவு தண்ணி குடிக்கணுங்கிறது எங்களோட மண்டையில் சுற்றி கொண்டிருக்க ஒரு விஷயம். நாங்கள் எவ்வளவு தண்ணி குடிக்கணுங்கிறத ஒரு சமன்பாட்டின் மூலமாக வீடியோட கடைசியில் பார்க்கலாம். இப்போ வாங்க நாங்கள் எவ்வளவு குடிக்கணுங்கிறத எப்படி இனங்கண்டு கொள்கிறோங்கிறத பார்க்கலாம். ஒரு சிம்பிள் ரூல் சொல்கிறேன்னு கேட்டுக்கொள்ளுங்க. நாங்கள் இயல்பாகவே கேள்விப்படுற ஒரு விஷயம் 6லேருந்து 8 டம்ளர் குடிக்கணும் அப்படின்னு சொல்லி. இந்த 6லேருந்து 8 டம்ளர் தண்ணி யார் குடிக்கணுங்கிறது தான் எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சிக்கல். இந்த 6 தொடக்கம் 8 டம்ளர் தண்ணி குடிக்க வேண்டியது மாணவர்கள். இதை பெரியவர்களுக்கு நாங்கள் ஒப்பிட முடியாது, அளவு வேறுபடும். ஆகவே மாணவர்கள் 6 தொடக்கம் 8 டம்ளர் தண்ணி குடிச்சு கொள்ளையிலும். இல்லை நீங்கள் ஒரு சாதாரண நபர், வளர்ந்தவர் என்று சொன்னால் 2லேருந்து 2.5 லிட்டர் தண்ணி குடிக்கலாம். ஒரு சாதாரணமாக வேலை செய்யாமல் இருக்க ஒருத்தர். வேலை செய்கிறவங்க அல்லது விளையாட்டில் ஈடுபடுறவங்க அல்லது எக்ஸசைஸ் செய்கிறவங்களாக இருந்தால் கட்டாயம் 3லேருந்து 3.5 லிட்டர் தண்ணி குடிக்கணும். இதுவும் ஷுகர் இல்லை, ஏன்னு சொன்னால் உங்களோட அளவை பொறுத்தது. ஆளாளுக்கு இது வேறுபடும். 3 லிட்டர் தான் குடிக்க சொல்கிறேங்கிறதுக்காக நீங்கள் 3 லிட்டர் மட்டும் குடிக்கிறதில்லை. அது உங்களோட தாகம் அல்லது நீரிழப்பு போன்ற செயற்பாடுகளை பொறுத்தது. நாங்கள் எப்படி தெரிஞ்சு கொள்ளலாம் எங்களுக்கு எவ்வளவு தண்ணி வேணும், நாங்கள் எவ்வளவு குடிச்சிருக்கோம், எங்களுக்கு தண்ணி வேணுமா இல்லை வேணாமாங்கிற விஷயத்தை நாங்கள் எப்படி தெரிஞ்சு கொள்வது அப்படின்னு சொன்னால், நாங்கள் யூரினை பார்த்து கொள்வதன் மூலமாக தெரிஞ்சு கொள்ள முடியும். நாங்கள் யூரின் பாஸ் பண்ணும்போது இளம் மஞ்சள் நிறத்தில் யூரின் பாஸ் ஆகுமாக இருந்தால் நாங்கள் ஆரோக்கியமாக தேவையான அளவு தண்ணி குடிக்கிறோம், போதுமான அளவு தண்ணி குடிக்கிறோம். இல்லை டார்க் மஞ்சள் நிறத்தில் போகுமாக இருந்தால் நாங்கள் நீர் குடிக்கிறது போதாது, அல்லது நீர் குடிக்கிற ஆரோக்கியம் குறைவு, அல்லது நீர் குடிக்கிறதுல நாங்கள் அக்கறை செலுத்தலைங்கிற விதமாக நாங்கள் அதை பார்க்க முடியும். ஆகவே அந்த சமிஞ்ஞையை நீங்கள் கண்டீங்களாக இருந்தால் உடனடியாக தண்ணீர் குடிக்கிற அளவை அதிகரித்து கொள்ள வேணும். தண்ணீர் குடிக்கிற அளவை அதிகரித்து கொள்ள வேணும் என்பதற்காக ஒரே நேரத்தில் முழுமையான தண்ணியும் குடிக்கிறதில்லை. ஒரே நேரத்தில் அதிகமான தண்ணி குடிக்கிறதால எங்களோட உடலினுடைய சமநிலை பாதிக்கப்படும். ஆகவே தேவையான அளவு மட்டும்தான் தண்ணி குடிச்சு கொள்ளையிலும். இந்த 6 தொடக்கம் 8 டம்ளருங்கிறதும் ஒரே தடவையில் குடிக்கிறது இல்லை. காலையில் ஆரம்பித்து இரவு வரங்காட்டியும் நீங்கள் குடிக்க வேண்டிய தண்ணியினுடைய அளவு தான் அந்த 6 தொடக்கம் 8 டம்ளர். அதுதான் நான் சொன்ன ஃபொரினர் சின்ன பெக்கொண்டில் வச்சு சொட்டு சொட்டாக குடிக்கிட்டு இருப்பாங்க. அதுதான் தண்ணி குடிக்கக்கூடிய முறை. ஒரே நேரத்தில் நாங்கள் குடிக்கிற மாதிரி மொத்தமாக தண்ணி குடிக்கிறதில்லை, சொட்டு சொட்டாக தான் தண்ணி குடிக்க வேணும். நாங்கள் எப்பெல்லாம் தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொன்னால், தாகம் வரும்போது குடிக்கலாம். தாகம் வரும்போது தண்ணி குடிக்கிறத நாங்கள் தடுக்கவே கூடாது, கட்டாயம் தண்ணி குடிச்சாகணும். தண்ணி நீரிழப்பு ஏற்பட்டது என்பதற்கான ஒரு அறிகுறி தான் தாகம். அது தவிர அதிகமாக வேலை செய்யும்போது, உடற்பயிற்சியில் ஈடுபடும் போது, விளையாட்டுக்களில் ஈடுபடும் போதுன்னு சொல்லி நாங்கள் அதிகமாக வேலை செய்கிற நேரங்களில் கூட இந்த தண்ணி குடிக்கணும். காரணம் என்னன்னு சொன்னால், அதிகமாக வெயிலடிக்கிற நேரங்கள்லையும் குடிக்கலாம். ஏன்னு சொன்னால் நீரிழப்பு ஏற்படும் போது அந்த நீரிழப்பை நிவர்த்தி செய்ய வேண்டிய தேவை இருக்குது. ஆகவே இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் நீங்கள் அதிகமாக போதுமான அளவு, அதிகமாக இல்லை போதுமான அளவு தண்ணீர் குடிக்க வேண்டியது மிக முக்கியமானதாகும். தண்ணீர் குடிப்பதை தவிர்ப்பதன் மூலமாக நாங்கள் எங்களுக்கு மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்குறோம். ஆகவே இந்த சந்தர்ப்பங்களில் தவிர்க்காது தண்ணி குடிப்பது கட்டாயமாக. நீங்கள் தாகம் எடுக்கின்ற சந்தர்ப்பங்கள்லையும் அதிகமாக தண்ணி குடிக்காதீங்க. போதுமான அளவு சொட்டு சொட்டாக தண்ணி குடிங்க. அதிகமாக தண்ணி குடிக்கிறது எங்களோட உடல் சமநிலையை பாதிக்கும்ங்கிறத மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொள்கிறோம். எப்படி நாங்கள் சமன்பாட்டின் மூலமாக எவ்வளவு நாங்கள் தண்ணி குடிக்கணுங்கிற விஷயத்தை தெரிஞ்சு கொள்ளலாம். அது எப்படி அப்படின்னு சொன்னால், திரையில் இருக்க மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க. உங்களோட உடல் எடை எவ்வளவுங்கிறத அளந்து எடுத்துக்கொள்ளுங்க, நிறுத்து எடுத்துக்கொள்ளுங்க. என்னுடைய உடல் எடை 60 வச்சுக்கொள்ளுவோம். அந்த உடல் எடையை 30 பிரிச்சிங்களாக இருந்தால், 30 மில்லி லிட்டர் நீரால் பிரிச்சிங்களாக இருந்தால் உங்களுக்கு எவ்வளவு நீர் தேவைங்கிற சமன்பாட்டினுடைய தீர்வு வந்துடும். இப்போ உதாரணமாக சொல்லுவோம், நான் 60 கிலோகிராமாக இருந்தால் அதை 30 பிரித்தா எனக்கு 2 லிட்டர் தண்ணி ஒரு நாளைக்கு தேவை. இது சாதாரணமாக வேலையில் ஈடுபடாமல் சாதாரண வாழ்க்கை வாழ்கின்ற ஒருத்தருக்கானது. வேலையில் ஈடுபடுகின்றது அதில் அல்லது பால் வேறுபாடு அல்லது விளையாட்டில் ஈடுபடுறவங்க அல்லது உடற்பயிற்சியில் ஈடுபடுறவங்களுக்கு இது பொருந்தாது. இது சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு தான் இந்த நீரின்ற அளவு பொருந்தும். எப்படி என்று மறுபடியும் சொல்கிறேன். உடல் எடையை
30ஆல் பிரிக்கும்போது வார விடை தான் நீங்கள் ஒரு நாளைக்கு குடிக்க வேண்டிய மினிமம் தண்ணியினுடைய அளவு, குறைஞ்சபட்ச நீரினுடைய அளவு. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் குடிக்க வேண்டிய தண்ணி எவ்வளவு, தண்ணின்ற அளவு எவ்வளவுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக சுகாதாரம் தொடர்பான தகவல்களை பெற்றுக்கொள்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது, இணைஞ்சு கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.